ஹலோ. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வசந்த் கம்பெனியினுடைய சப்ஃப்ரீ போர்டு. இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, எந்த ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு செட் ஆகும் அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஃப்ரீக்வன்சி செட் ஆவறது அப்படின்றது உங்க சப்வூஃபர பொறுத்தும், உங்களுடைய ரூம பொறுத்தும் வேரி ஆகும். இப்ப ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கங்க. 30 ஹெர்ட்ஸு, 25 ஹெர்ட்ஸே போதும். அதாவது பிலோ 40யே அது வந்து காருக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். காரணம் என்னன்னா, கார் கேபின் வந்து உங்களுக்கு சின்னது. அப்ப நீங்க 30 ஹெர்ட்ஸ் நீங்க டியூன் பண்ணீங்க, 35 ஹெர்ட்ஸ் டியூன் பண்ணீங்க, 40 ஹெர்ட்ஸ் டியூன் பண்ணீங்கனாலே, அந்த கார் கேபினுக்கு உங்களுக்கு பக்காவா இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி. புரியுதுங்களா? அதே வந்து ஒரு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 10க்கு 10 ரூமு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு 70 ஹெர்ட்ஸ்க்காச்சும் நீங்க அத டியூன் பண்ணணும். ரூம் பெருசாக பெருசாக உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து ஜாஸ்தியா டியூன் பண்றா மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப பெரிய ரூம்ல நீங்க போய் வச்சுக்கிட்டு, பெரிய ஹால்ல நீங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டு, நீங்க வந்து 40 ஹெர்ட்ஸ்க்கு நீங்க டியூன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரான எஃபெக்ட் வந்து அந்த சப்வூஃபர் தராது. அந்த மாரி பெரிய ரூமுக்கு ஒண்ணு நீங்க 2 சப்வூஃபர் வச்சு யூஸ் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க சப்வூஃபர் ஹெர்ட்ஸ வந்து ஜாஸ்தியா டியூன் பண்ணணும். இதுதான் டிப்ஸு. இடத்துக்கு ஏத்தா மாரி இடத்துக்கு ஏத்தா மாரி உங்க ஃப்ரீக்வன்சியும் நீங்க வந்து டியூன் பண்ணணும். இடம் கம்மியா இருந்தா ஃப்ரீக்வன்சி நீங்க கம்மியா வைங்க. இடம் பெரிய இடம்னா ஃப்ரீக்வன்சிய ஜாஸ்தியா வச்சா தான் உங்களுக்கு பீட் வந்து கிடைக்கும். தேங்க் யூ.